வேத விற்பனர், ஜோதிடத்தில் பல சூட்சமங்கள் உரைக்கும் ஜோதிட பேராசான் திண்டுக்கல் திரு ஹரிஹர சர்மா ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதலும், கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே. ஒரு அற்புதமான மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு. நவக்கிரக ஜோதிட வித்யாலயா என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி மேன்மேலும் அபிவிருத்தி அடைந்து பன்முகத்தன்மையோடு உலகம் புறா வலம் பெற வேண்டும் என்று நாம் அன்றாடம் நான் தொழும் எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்தித்து விட்டு சமஸ்கிருத ரீதியாக அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை செய்துவிட்டு இந்த உரையை நான் தொடங்குகிறேன். யோ வேதாம் பிரம்மணோ வேதா அமிர்தேனா பிரஜாம்புரேம் தஸ்மை பிரம்மஜ பிரம்மா ஆயுர்கீர்த்திம் பிரஜாந்ததோ அக்னயே வரசுத்பவ ஆதித்யாதி தேஜோ பவ பிரம்மாணாமாயுர்பவ விஷ்ணுவே ஸ்ரீமான் பவ ஸ்ரீர்வர்ச்சஸ்வாயுசவாரோக்கியமாவிதாத சோபமானமகீயதே தானியம் தனம் பசுபகுபுத்திரலாபம் சரசம்பத்சரம் தீர்க்கமாயுகோ. இந்த அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அக்னயே வரசுத்பவ, அக்னி அவர்களை புனிதப்படுத்தட்டும். ஆதித்யாதி தேஜோபவ, ஆதித்யன் என்ற சூரியன் அவர்களுக்கு பிரகாசத்தை வழங்கப்பட்டும். பிரம்மன் அவர்களுக்கு ஆயிலை வழங்கட்டும். மகாவிஷ்ணு கீர்த்தி புகழ் கௌரவம் அனைத்தையும் வழங்கட்டும் என்று ஆசீர்வதித்து என் உரையை நான் துவங்குகிறேன். நம்ம எல்லா நேரத்தையும் ஜோசியத்தை பேசிக்கிட்டே இருக்கோம். எங்கே போனாலும் ஜோசியத்தை தான் பேசிக்கிறேன். எதை பார்த்தாலும் ஜோசியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது ஒரு ஜோசியனுடைய ரத்தத்தில் ஊர்ன ஒரு நிகழ்வு. நவகிரகம் தொழில் என்ன? நம்மளை மேய்க்கிறது, அதுதானே? ஆமாம். அதனால் இருக்கட்டும், ஜோசி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜோதிடம் எல்லாருக்கும் தேவைதான். இன்று ஒரு மங்களகரமான நிகழ்வு. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைனால செவ்வாய் வெறுவாயின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது வேறு தப்பான விஷயம். யார் உருவாக்கினான்னு தெரியல. மங்கள வாரம் என்று நாம் இதை அற்புதமாக சொல்கிறோம். வடநாட்டிலலாம் மங்கள வாரம் அன்றைக்கி தான் திருமணமே பண்ணுவாங்க. செவ்வாய் எதுக்கு தான் அவர் அதிகாரத்தை கொடுக்கல, எல்லா காரியத்தையும் அவர் தன் கையிலே வச்சிருக்காரு. ரத்தமாகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், பிளட் ஆகட்டும், ஆரோக்கியமாகட்டும், தைரியமாகட்டும், எல்லாத்துக்குமே அவர் தன் கையில் வச்சிருக்க. அப்படிப்பட்ட செவ்வாய் ஒரு மங்களகரமான காரகன் தான். தைரியம் வீரம் வேணும். இப்படி ஒரு ஜோதிஷ வித்யாலயம் ஆரம்பித்து மகா பிரத்யங்கரா தேவிக்கு ஒரு ஆலயம் ஸ்தாபிதம் பண்ணணும்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய தைரியத்தின் அறிகுறி தான். அதை ஒரு பெண்மணி எடுத்திருக்கிறார் என்பது சட்டம் ஜனக்கும் கைதட்டி அவளுக்கு இது பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கோவிலை நிர்ணயம் செய்து அதை தொடர்ந்து நடத்தி செல்வதற்கு வழிமுறையில் நமக்கு பின்னால் யார் செய்வாங்களோ பயம்தான் எல்லாருக்குமே இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் நாம் ஆரம்பித்து வைப்போம், பிள்ளையார் சொல்லி போடுவோம். அந்த தெய்வம் தன் வேலையை கண்டிப்பாக பார்த்து கொள்ளும் என்ற ஒரு உன்னத நம்பிக்கையோடு இந்த நவக்கிரக ஜோதிஷ வித்யாலயாங்கிற ஒரு நிறுவனத்தை இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. அது இன்றைக்கி ஆங்கில தேதி ரீதியாக அவருக்கு பிறந்த நாள் வேற. ஒரு அற்புதமான ஒரு காரியம். உண்மையிலேயே அப்படி தான் செய்யணும். பிறந்த நாள் அன்றைக்கி தான் எல்லாருமே ஆயுஷோமம் சேர்ந்து நம்முடைய காரியம் வெற்றி பெறுவதற்காக வழிபாடுகள் எல்லாம் செய்யப்படுகிறது. அப்படி இந்த வித்யாலயா உலக புகழ் பெற்று சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்பதற்கு இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிடருமே சாட்சியாகவும் உறுதுணையாகவும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பிரத்யங்கிரா தேவி ஏன் வழிபடணும்? வாராகி ஏன் வழிபடணும்? இன்னைக்குள்ள யாரை பார்த்தாலும் ஒன்று வாராகி உபாசகர், பிரத்யங்கிரா உபாசகர்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் வேறு தெய்வங்கள் இல்லையா? இது ரெண்டுமே உக்ர தெய்வமாச்சு. உக்ர தெய்வங்களை நாம் வழிபடலாமா? ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி தசமக வித்யால 10வது மேற்பட்டது ஸ்ரீ புவனேஸ்வரி. ஓம் ஹ்ரீ புவனேஸ்வரியை நம்ம சாதாரணமாக வழிபட்டாலே போகிறோம். ஆனால் அது கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்துக்கெல்லாம் சரியாக வந்துச்சு. இந்த கலியுகம் இருக்கு இல்லையா, கலியுகத்தில் களி சில்மஷம் தான் அதிகமாக இருக்கும். நாம் எதை செய்தாலும் அதில் ஒரு வினை நம்மளை தொற்றி கொண்டு வரும் கர்ம வினையின் தாக்கம்.
இப்போ முகுந்தன் முரளி கர்மவினை பற்றி எல்லாம் பேசினார். ஒரு அற்புதமான விஷயம். 1, 5, 9 நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு ஏதாவது கிரகங்கள் இருக்கணும். அது 100% உண்மையான விஷயம். இருக்கணும். அந்த மாதிரி அமைப்புகள் நம்ம ஜாதகங்களில் இருக்கான்னு பார்க்கணும். இல்லாட்ட என்ன செய்ய, அட்லீஸ்ட் ஒரு அணுஜன்ம நட்சத்திரம் இல்லை திரிஜன்ம நட்சத்திரத்திலேயாவது இருக்கணும். இப்படிப்பட்ட தன்மைகளை இருக்கும் பொழுது இப்ப தோஷங்கள் அதிகமாக நிறைந்த காலகட்டங்களாகத்தான் இந்த காலகட்டங்கள்லாம் கருதப்படுகிறது. எதை செய்தாலும் நாம் செய்வது சரியான முறையில் செய்கிறோமா, நாம் செய்வது முழுமை அடைந்து விட்டதா, அதை இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு விட்டானா என்பதை எல்லாம் நம்மளை அறியாமலே நாம் பல தவறுகள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய தவறுகளாக மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட கல்மிஷ தோஷத்திலிருந்து நம்மளை காத்து அருளக்கூடியதற்கு ஒரு உக்ர தெய்வ தேவை. அந்த உக்ர தேவை தான் பிரத்யங்கரா தேவி. ஆக சாதாரண வழிபாடு என்பதற்கும் இந்த உக்ர தெய்வத்தின் வழிபாடு என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் இதை முறைப்படி கற்று தன்மையோடு வழிபட்டு வந்தால் நிச்சயமாக காரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா புவனேஸ்வரி தசமகா வித்யாவின் புவனேஸ்வரியோட பிரதான படை தளபதி பிரத்யங்கரா தேவியும் வாராகியம்மனும் தான். இப்போ அவங்க வழிபாடு செய்யறதுக்கு காரணமே நம்மளே நம்ம பரிகாரங்கள் சொல்றோம். நம்ம சொல்ற பரிகாரத்தை அவங்க செஞ்சாங்களா செய்யல நமக்கு தெரியாது. அவங்க செய்யலைன்னா அதனோட பாதிப்பை நாமளும் தான் சந்திக்கணும். ஒருவனுக்கு ஒரு புண்ணிய காரியத்தை நாம் செய்துவிட்டால் அந்த புண்ணிய காரியத்துக்கு கிடைக்கக்கூடிய 1/7 ஒரு பங்கு புண்ணியம் நமக்கும் கிடைக்கும். அதுதான் ஒரு ஜோதிடருக்குண்டான ஒரு மகத்துவமான ஒரு தன்மை. சாதாரண மனிதருக்கு அப்பாற்பட்டவர்கள் ஜோதிடர்கள், மகனியர்கள். இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியில் நடமாடக்கூடியவர்கள் ஜோதிடர்கள். நல்வழிப்படுத்தி நல்ல செயல்களை செய்ய வைத்து அவர் குடும்பத்தை நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக சேவகர் என்று சொன்னாலே அது ஜோதிடர்கள் தான். மிகப்பெரிய சோசியல் ஒர்க்கர் ஜோதிடர்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நமக்கு நாமே நம்முடைய அடையாளம் என்ன? ஹி இஸ் அஸ்ட்ராலஜர். இவர் ஒரு ஜோதிடர். மிகப்பெரிய அடையாளம். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய அடையாளம். காலத்தினால் அந்த காலத்திலிருந்து ஆண்டவங்களை திட்டி தான் இருக்காங்க, கடவுளை பேசத்தான் செய்கிறாங்க. அதை பற்றிலாம் நாம் கவலைப்படக்கூடாது. ஏன் வழி தனி வழின்னு ஜோதிடர் போய்கிட்டே இருக்கணும். இன்றைக்குமே ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும். அந்த தனித்தன்மையின் மூலம் சாதித்தும் காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட சாதனையை உருவாக்குவதற்கு ஒரு பெண் மைதிலி என்ற பெயரில் உருவாகி இருக்கிறார் என்றால் அது அற்புதமான விஷயம். இன்னும் பல பேர் நிறைய பேச வேண்டி இருப்பதால் இந்த விஷயத்தோடு என் நிகழ்வுகளை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.